வணக்கம் நண்பா, நான் உங்கள் கௌதம். இன்றைக்கான வீடியோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நண்பா. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டவுன் ஆகிட்டே வருது. அதாவது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாமல் ஆகிட்டே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வியூ போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேத்துக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணி இன்னொரு வாட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலை. ஸோ அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நண்பா, இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஸோ அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் to 4 நிமிஷம் இந்த இதுக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிருவோம் நண்பா. ஸோ அதனால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை இனிமேல் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு வாட்டி கூட ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பா. கொஞ்சம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 to 4 மேக்ஸிமம் 3 நிமிஷம் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சிடும் நண்பா. ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டாக பார்க்குற அந்த 500 பீப்புள் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அதனால் வியூவை பார்த்துக்க நண்பா. 500க்குள்ளே இருந்தால் நீங்கள் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ நம்ம சேனல் பெரிய சேனல் ஆயிரும். ஓகே நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஆன்லைன்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஆஃப்லைன் காட்டுற மாதிரியும், அப்புறம் அவங்க பண்ண மெசேஜை நம்ம பார்த்தாலுமே அவங்க எப்படி நம்ம பார்த்தது தெரியாத மாதிரி, அதாவது ப்ளூ டிக் விழுகாத மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்க நண்பா. இந்த அப்ளிகேஷனோட ஆப் டவுன்லோட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் வேறு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சவுண்டு பார்த்தீங்கன்னா டம்முன்னு கேட்டுருக்கு. ஸோ ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனையும் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பேக் வந்துங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்னு அந்த பர்மிஷனையும் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதில் அலோங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் வேறு பட்டாசு சின்ன பசங்க வெடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வேறு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ ஓகே நண்பா, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிப்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனில் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு ஆஃப்லைனில் தான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மெசேஜை நம்ம பார்த்தாலுமே அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாது. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்னொரு ட்ரிக் இருக்குது நண்பா. ஸோ அவங்க ஏதாவது மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் மெசேஞ்சர்லாம் சாதாரணமாக எஃபி மெசேஞ்சரில் பார்த்துருப்பீங்க, பபுள் சேட்டில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சைடில் ஒரு இது ஐக்கான் மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்லேயே வரும் நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷனில் இந்த பர்மிஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். இந்த அப்ளிகேஷனில் ஒரு 3 ட்ரிக் இருக்குது நண்பா. ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் நண்பா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்க நண்பா. நம்ம புது சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணி வைக்கிறது நல்லது தான் நண்பா. ஸோ எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இன்னும் ஒரு ரசத்தாலான வீடியோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌதம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.